ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க மல்டிபிள் பேங்க்ஸில் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 4455. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், பிஓ, அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. இந்த எல்லா ஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், IBPS. எப்படி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸை எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுறாங்களோ அதுபோல் பேங்கிங்கில் இருக்க எல்லா வேகன்சியும் IBPS வழியாக தான் ஃபில் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அதை எப்படி ஓப்பன் பண்ணி எங்கே போய் அப்ளை பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டோட்டல் 4455 வேகன்சிஸும் எந்தெந்த பேங்க்லாம் வருதுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒரு சில பேங்க்ஸில் ரிப்போர்ட் ஆகலை போஸ்டிங்ஸு. என்னென்ன பேங்க்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 885 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெனரா பேங்க், அதில் 750. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 போஸ்ட் இருக்குது. IOBயில் 260 இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 200 போஸ்டிங்ஸ் இருக்குது. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 360 போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த 2 போஸ்டிங்க்குமே எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 175, அதர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 850 ருபீஸ் பே பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், ஃபைனலாக இது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும். இது மூணுலேயுமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பேங்க்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஸ்கெட்யூல் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயிலான PDF ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸாமினேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ், PO, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், MT. நம்ம அங்கே பார்த்த அந்த ஃபுல் ஆக்டிவிட்டி, அதோட டென்டேட்டிவ் டேட்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது அக்டோபர் 2024 நடக்கும். பட் எக்ஸாக்டான டேட் இப்போ கொடுக்கல. ஃப்யூச்சரில் அது அப்டேட் ஆகும். அதை அப்டேட் பண்ணும்போது நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப்லாம் அதோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பரில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 அல்லது ஜனவரி 2025 நடக்கும். இன்டர்வியூ ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி 2025. ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஏப்ரல் 2025 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயரில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பிளேஸ் ஆகுவாங்க. இந்த PDF பார்த்திங்கன்னா டோட்டலாக 51 பேஜஸ் இருக்குது. அதுக்கான இண்டெக்ஸ் இங்கே இருக்குது. எந்தெந்த பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த PDFல முக்கியமான டீட்டெயில்ஸ் அதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் டோட்டலாக ஒரு 11 பேங்க்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அது ஆகஸ்ட் 1, 2024 அந்த டேட்டு படி அந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 20யும் மேக்ஸிமம் 30யும் இருக்கணும். இந்த மினிமம் 20 மேக்ஸிமம் 30க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு இடையில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஆகஸ்ட் 2, 1994 அந்த டேட்லேருந்து 1 ஆகஸ்ட் 2004 இந்த 2 டேட்டுக்கு இடையில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இந்த 2 டேட்டுமே இன்க்ளூசிவ் தான். இந்த 2 டேட்டில் பிறந்திருக்க கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ உங்களோட கேட்டகரியை பொறுத்து அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸ்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் OBC பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்குது. இந்த டேபிளில் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12ல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த டேட் படினா 21 ஆகஸ்ட் 2024 எனி கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற டைமில் உங்களுக்கு வேலிடான மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபினிஷ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் இருக்குது. SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 175, இதில் GST இன்க்ளூட் ஆகிருக்கு. அடுத்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ், இதுலேயும் GST இன்க்ளூட் ஆகிருக்கு. பேஜ் நம்பர் 13ல்
ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க்ஸு, அதே போல் மீடியம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது 2 தான் ஆப்ஷன் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியான டைமிங்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. டைமிங் பார்த்திங்கன்னா 1 hour இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் இது வந்து போத் அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுலேயுமே இருக்கும். இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கொஸ்டின்ஸ், அப்புறம் மார்க்ஸு, மீடியம் டீட்டெயில்ஸ், டோட்டலாக வந்து அந்த ஹவர்ஸ், எக்ஸாம் ஹவர்ஸும் இருக்குது. ஸோ இது 2லையும் கிளியர் பண்ணும்போது ஃபைனலாக வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இருக்குது. ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். 4 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் மார்க்கில் வந்து 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பேஜ் நம்பர் 15 இருக்குது. இந்தியாவில் இருக்க முக்கியமான எல்லா சிட்டிஸ்லையுமே கவர் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட எக்ஸாமினேஷன் சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பேங்க்லேருந்தே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சில பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். எஸ்சி, எஸ்டி, அப்புறம் ஓபிசி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு மட்டும் எங்கெங்கெல்லாம் நடக்கின்ற அந்த டீட்டெயில்ஸ், சிட்டி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான கால் ஃபார், அதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த டேட்டு, சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேஜ் நம்பர் 17 வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இன்டர்வியூ டைம்லேயே வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தோட ஸ்கேன் காப்பீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஒரிஜினல் காப்பீஸ், அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ வரும்போது கொண்டு வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் இருக்கும், அதோட பிரிண்ட் அவுட் காப்பி. அதுபோக மீதி இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு இங்கே இருக்குது, இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 23 வந்து ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நான் வந்து அஃபிஷியல் லிங்க்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செக்ஷன் போகணும். இனிஷியலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அப்புறம் உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும். பேஜ் நம்பர் 34 அனெக்சர் 1 இருக்குது. ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேஜ்லேயே போட்டிருந்தோம். அது வந்து கிளியராகவே இங்கே ஒரு டேபிளில் போட்டிருக்காங்க. அந்த டோட்டல் வேகன்சிஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அப்புறம் அன்ரிசர்வ்டு. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்க 885 வேகன்சிஸில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அலாட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் டீட்டெயில்டாக அந்த டேபிளில் இருக்குது. எந்தெந்த பேங்க்லாம் அலாட் ஆகலையோ அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. அனெக்சர் 2 வந்தீங்கன்னா அதாவது பேஜ் நம்பர் 35 அனெக்சர் 2ல் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எங்கெல்லாம் இருக்குது, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு எங்கே இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவே போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் 41 இருக்குது. ப்ரிலிமினரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான சிட்டிஸும் கவர் ஆகுது. அதே போல் மெயின் எக்ஸாமினேஷனும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சி இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்க ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அனெக்சர் 3 வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37ல் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸில் இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டு, அது எந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அதில் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனில் அப்ளை நோ பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐபிபிஎஸோட வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் பேஜ் இது. இதில் வந்து இந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் இருக்குது. 21/8/2024, அதாவது ஆகஸ்ட் 21 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பில் எல்லோ கலரில் இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேஜ்லேயும் இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸ், இந்த ஸ்டார் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து மேண்டேட்டரி. இதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு பேஜாக ஃபில் பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பில் அது கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் இன்டர்வியூ போகிறப்ப அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.